டெலிவிஷன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களே, சத்தியவேதம் சரித்திரவேதமே என்ற தொடர் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். நாங்கள் ரொம்ப சின்ன பிள்ளைகள் இருந்தப்போ எங்கள் அம்மா அவங்க கிராமத்தில் பாடின ஒரு பாட்டை சொல்லி கொடுத்தாங்க. என்ன அப்படின்னு அந்த பாட்டு எப்படி வரும்னா, சொக்கலிங்கம் பிள்ளை சரிகை வேட்டி வெள்ளை ஒட்டு கடைக்கும் சொல்ல ஓ வீட்டில் கொல்ல அப்படின்ட்டு. அப்போ ரொம்ப ஒரு சிரிப்பாக இருக்கும் அந்த பாட்டை எங்கள் அம்மா எங்களுக்கு சொல்லித்தரப்போ. அப்போ எதுக்காக அந்த பாட்டு வந்துச்சுன்னு எங்கள் அம்மாட்ட கேட்டப்போ எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, அப்போல்லாம் கிராமத்தில் இந்த கூரை வீடெல்லாம் இருக்கும் இல்லையா, அது மாதிரி ஒரு வயசான தம்பதியர்கள் இருந்திருக்காங்க. அவர் தான் அந்த சொக்கலிங்கம் பிள்ளைன்றவர். அப்போ திருடன் வந்துட்டான், 2-3 வீட்டுக்கு திருடங்க வந்துட்டாங்க. மேலே கூரையை பிரித்து அவன் இறங்குறான் போல். அப்போ இந்த வயசான பாட்டி என்ன பண்ணியிருக்காங்க, திருடன் வந்துட்டான உடனே அந்த வீட்டில் நகையெல்லாம் எடுத்து கழனி பானைன்னு வீட்டில் ஒவ்வொரு வீட்லேயும் அந்த காலத்தில் பெரிய பானை வச்சுருப்பாங்க. அதில் யாருமே இந்த கழனி தண்ணி தான் ஊற்றி வச்சுருப்பாங்க இல்லையா, அதுக்குள்ளே போட்டுருச்சு. ஏன்னா அந்த யாரும் கொள்ளக்காரங்க திருடங்க வரவங்க பார்க்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த தாத்தாவுக்கெல்லாம் எப்படி இந்த விஷயத்த சொல்கிறதுக்காக வேண்டி ஒரு சின்ன பிள்ளையை கூப்பிட்டு ஒரு பாட்டு மாதிரி கட்டி இந்த பாட்டை போய் நீ பாடிக்கிட்டே போய் அந்த தாத்தாட்ட சொல்லிட்டு அவங்க விரட்டி விட்டாங்களாம். அது மாதிரி எதுக்கு என்றால் ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு வரலாறு இருக்குது. அந்த காலத்தில் 137 சங்கீதத்தை நம்ம வாசிக்கிறப்ப ரொம்ப அருமையாக இருக்கும். பாபிலோன் ஆறுகள் அருகே அமர்ந்த உட்கார்ந்து நாங்கள் சியோனை நினைத்து அழுதோம். அப்போ அங்கே எங்களை சிறைப்பிடித்தவர்கள் எங்களது பாடல்களையும் எங்களை பாழாக்கினவர்கள் மங்களகீதத்தை விரும்பி சியோனின் பாட்டுகள் சிலதை பாடும் என்று கேட்குறாங்க. கர்த்தரின் பாட்டை நாங்கள் அந்நிய தேசத்தில் பாடுவது எப்படி? ரொம்ப சாதாரணமாக நம்ம சங்கீதக்காரனுடைய பாடலை நம்ம படிச்சுட்டு போயிருக்கோம். ஆனால் இன்றைக்கி நம்ம யோசித்து பார்க்குறப்ப நீங்கள் யோசித்து பாருங்களேன், எத்தனையோ வருஷத்துக்கு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த அந்த பாபிலோனிய படையெடுப்பை பற்றி அவங்க இன்றைக்கி நினச்சி அவங்க அழுதுருக்காங்க. அப்போ வேதாகமம் எழுதப்பட்ட அந்த ஆண்டுக்கும் இப்போ இன்றைக்கி நம்ம படிக்கிற ஆண்டுக்கும் எவ்வளோ வித்தியாசங்கள் இருக்குது. ஆனாலும் கூட அந்த வசனம் பைபிளே எல்லாத்துக்குமே ஆதாரம் இருக்குது. இப்போ இறைவன் படைப்பில் இருந்து இஸ்ரேலுடைய புத்திரருடைய வரலாற்றிலேருந்து எல்லாமே இருக்குது. அப்போ ஒரு காலத்தில் ஆகா ஓகோன்னு ஆண்டோடைய பிள்ளைகளாக வாழ்ந்த மக்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனார்கள். அதுக்கு ஆதாரத்தெல்லாம் எங்கேயும் தேட வேண்டிய அவசியமே இல்லை, நமக்கு வேதாகமத்தில் இருக்குது. ஆனாலும் கூட நம்ம நம்ம சில நிகழ்ச்சியில் அவர் வெங்கடேசன் அவர் சொன்னது போல் நம்ம நம்முடைய வரலாற்றை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். எனவே தான் சத்தியவேதம் சரித்திரவேதமே என்ற இந்த நிகழ்ச்சியை நம்ம சால்வேஷன் டிவிலே ஒளிபரப்பு கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து பாருங்கள். நம்மோடு இன்று பேசுவதற்காக திரு வெங்கடேசன் வந்திருக்கிறார். அவரை சந்திப்போம். வணக்கம். இப்போ நான் சொன்னது மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சமான சங்கீதம் அந்த சில சமயத்துலாம் அவங்க எப்படிலாம் கஷ்டப்பட்டிருப்பாங்க அந்த சிறையிருப்பில். அதனால தானே அழுது அவங்க எழுதுறாங்கன்னா யோசிப்பது உண்டு. நீங்கள் சங்கீதம் சொன்னதுனால ஒரு வரலாற்று நிகழ்வை நான் சொல்லி நம்ம நிகழ்ச்சியை தொடங்கினா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த சங்கீதத்தில் ஒரு வார்த்தை இருக்கும், உன்னுடைய பிள்ளைகளை பிடித்து பாறையில் அடிக்கிறவன் பாக்கியவானே அப்படின்னு ரொம்ப கான்ட்ரவர்சியான வார்த்தை இருக்கும். அதை தொடர்ந்து தான் அந்த விஷயங்கள்லாம் வரும். அதே மாதிரி பாபிலோனுடைய ஆற்றலில் உட்காந்து நான் இது ஏன் இஸ்ரவேல் ஜனங்கள் இதை செஞ்சாங்க, எங்களுக்கு என்ன செஞ்சீங்களோ அதை உங்களுக்கு திரும்ப செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த இடத்துல அது ஒரு புலம்பல், ஒரு ப்ரேயரான ஒரு ஜெப பாட்டு தான் அது. அதுக்கு பிள்ளைகளை பிடிச்சி பாறையில் அடிக்க சொல்லி ஜோம் பண்ணுவாங்களா அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஏன் அதை அவங்க செஞ்சாங்க அப்படிங்கிறது ரொம்ப அதனுடைய பின்னணி நம்ம ஒருவேளை முந்தைய நிகழ்வில் நான் இதை பற்றி பேசியிருக்கோமான்னு எனக்கு நினைவில் இல்லை. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது பாபிலோன் தேசத்தில் நடைபெற்ற ஒரு மிக முக்கியமான ஒரு சம்பவம். பாபிலோனில் இன்றைக்கி நம்ம பாபிலோனுடைய தொங்கும் தோட்டம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நேபுகாத்நேச்சருடைய மிகப்பெரிய இதில் நம்ம உலக அதிசயங்களே ஒன்று பாபிலோனுடைய தொங்கும் தோட்டம். இந்த பாபிலோனுடைய தொங்கும் தோட்டம் இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு பாபிலோனுடைய வற்றாத ஜீவ நதி அப்படின் போது நமக்கு யூப்ரட்டிஸ் டைக்ரிஸ் நதிகளை பற்றி நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. இந்த நதிகள் அங்கே போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தண்ணி அந்த இடத்துக்கு கிடையாது. அப்போ இந்த தண்ணியை எப்படி அந்த கொண்டு போய் தொங்கும் தோட்டம்ன்றது அவ்வளவு அற்புதமான ஒரு தோட்டத்தை உருவாக்கி அந்த அரண்மனை நகரத்துக்கு உள்ள தண்ணி கொண்டு போய் அந்த தண்ணியை பயன்படுத்தி தான் அந்த தோட்டத்தை உருவாக்கியிருக்காங்கன்னா அந்த தண்ணி எப்படி அங்கே போச்சு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. அப்போ இந்த ஆறுகள்லேருந்து இந்த தண்ணீரை எப்படி அங்கே கொண்டு போனாங்க அப்படின்னு பார்க்கும்போது இங்கே தான் இந்த வரலாற்று சம்பவம் இந்த சங்கீதம் நமக்கு புரிகிறது. இன்றைக்கு வரலாற்றை நம்ம ஆய்வு செய்யும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பழைய காலத்தில் நம்முடைய கிணற்றிலிருந்து தண்ணீர் வெளியேற்றுவதற்கு இப்பொழுதெல்லாம் மின் மோட்டார்கள் வந்துருச்சு. ஆனால் இதே ஒரு 100-200 வருஷம் முன்னாடி கூட மின் மோட்டார்கள் இல்லாத போது நம்முடைய ஊர்கள்லேயே வயல்வெளிகளில் ஒரு சக்கரை மாதிரி வச்சுருப்பாங்க. அதில் இப்படி மிதிப்பாங்க, அந்த இது ரோல் ஆகும்போது தண்ணி ஒரு இது இப்படி எடுத்து வெளியே ஊற்றிட்டு மறுபடியும் எடுத்து ஊற்றும். ஒரு பக்கெட் மாதிரி செஞ்சுருப்பாங்க. அது இப்படி வாரி தண்ணியை வெளியே ஊற்றும். அப்படி ஒரு சுற்று போயிட்டு வரும்போது தண்ணி வெளியே வரும், அது கால்வாயில் விழுகும். அடுத்த சுற்று அப்படி அவர் ஏறி மிதிச்சுக்கிட்டே இருப்பாங்க.
அடுத்த சுற்றில் வந்து வெளியே விழுகும். இதுதான் வந்து தண்ணீரை வந்து வெளியேற்றக்கூடிய, அதாவது கிணற்றிலிருந்து அதெல்லாது கால்வாயிலிருந்து வேற ஒரு இடத்துக்கு நகர்த்துவதற்கு, கால்வாய் டு கால்வாய் நகர்த்துவதற்கு, இல்லை ஆற்று வெள்ளத்தை நகர்த்துவதற்கு, கால்வாய்க்கு நகர்த்துவதற்கு இப்படிப்பட்ட சக்கரங்களை, தண்ணீர் சக்கரங்களை பயன்படுத்தி கொண்டிருந்தோம். இது வந்து விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடியது. ஆனால் பாபிலோனில் இன்றைக்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற சக்கரங்கள் எப்படி இருக்குன்னா மிகப்பெரிய சக்கரங்கள், ஏறக்குறைய 50 அடி 70 அடி 100 அடி இருக்கக்கூடிய ஜெயண்ட் வீல் மாதிரி. அன்றைக்கு வந்து பலர் அதை மிதிக்கணும், அந்த சக்கரத்தை வந்து பலர் மிதிக்கணும். யாரை பயன்படுத்திருக்காங்கன்னா அடிமைகளாக கொண்டு போகப்பட்டிருக்கிற பாபிலோனியர்கள்ல இருந்து, பாபிலோனுக்கு அடிமைகளாக கொண்டு போகிற யூதர்களை பயன்படுத்தியிருக்கிறாங்க. இந்த பயன்படுத்த இவங்க கொண்டு போகிற நேரங்களில் தான் இவர்கள் என்ன செய்திருக்கிறாங்கன்னா இவருடைய கண்களுக்கு முன்பாகவே இவருடைய பிள்ளைகளை கொலை செய்திருக்கிறார்கள், யூதர்களுடைய பிள்ளைகளை கொலை செய்திருக்கிறார்கள். அதுபோல் அவர்களுடைய குடும்பத்தை வந்து அவங்க கொலை செய்திருக்கு. இது மாதிரி நிறைய நடந்திருக்கு, அநியாயங்கள் அவங்களுக்கு நடந்திருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த சக்கரத்தை மிதிக்கும் போது பார்த்திங்கன்னா இவங்க வந்து மிதிச்சுக்கிட்டே இருப்பாங்க இல்லையா. மிதிச்சுட்டு இருக்கும்போது ஒருவர் அந்த பாபிலோன் வீரர் வந்து பெரிய சாட்டையோட இவங்க வந்து அடித்து சோர்வடையும் போது அடிப்பாங்க. அடிக்கும்போது இவங்க வேகமாக அதை மிதிப்பாங்க, தண்ணி போய்கிட்டே இருக்கும். ஆனால் என்ன பிரச்சனைனா இந்த எல்லா இடத்துக்கும் இந்த பாபிலோன் இது வந்து நிறைய இது இருக்கும், 1 2 கிடையாது. ஏன்னா அந்த சக்கரங்கள் நிறைய இருந்தால் தான் தண்ணீரை வந்து பெரிய அளவுக்கு கொண்டு போய் அங்கே சேர்த்தணும். கால்வாய் வெட்டி அந்த தண்ணீரை கொண்டு போய் அந்த அரண்மனையை சுற்றி அந்த தண்ணீர் வரணும் அப்படிங்கிறதுக்காக பல வீல்கள் அப்படி வச்சுருந்துருக்குறாங்க. அதில் நிறைய பேர் நடத்திட்டு இருக்கும்போது இப்போ ஒரு அதிகாரி ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா அந்த 10 பேர் அந்த மிஷின் பக்கத்தில் வரும்போது தான் இவன் என்ன பண்ண ஆரம்பிக்கிறான், வேக வேகமாக மிதிக்க ஆரம்பிக்கிறான். இப்போ அதிகாரி தூரத்தில் இருக்கிறாருன்னு தெரிஞ்சால் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிடுறான். இது வந்து பார்க்கும்போது இவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம பக்கத்தில் வந்தால் தான் இவன் வேகமாக மிதிக்கிறான், அதனால் இதுக்கு ஏதாவது வழி பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறான்னா இந்த மிதிக்கிறவர்களுடைய கண்களை பிடிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா அதிகாரி பக்கத்தில் இருக்கானா தூரத்தில் இருக்கானான்னு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அப்போ யோசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு அவர்கள் கொடுமைப்படுத்தப்படுது. அது மட்டும் இல்லை, அந்த இடத்துல தான் இவர்களை அடிச்சே நீங்கள் பாட்டு பாடுங்க, பாடிக்கிட்டே வந்து பண்ணுங்க, நீங்கள் பாட்டு பாடுவீங்கல்ல அந்த பாட்டை பாடுங்க இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கம்பல் பண்ணுறாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு இடத்துல தான் அவர்கள் இந்த சங்கீதத்தை பாடுறாங்க. இந்த சங்கீதம் வந்து படிக்கப்படுகிறது. பாபிலோனுடைய ஆற்றங்கரையில் நாங்கள் வந்து எங்களுடைய கிண்ணறங்களை வச்சு எப்படி பாட முடியும், நாங்கள் எப்படி அந்த சிறைப்பட்டு போன வாழ்க்கையில் நாங்கள் வந்து இப்படிப்பட்ட பாடல்களை நாங்கள் பாட முடியும்னு சொல்லி யூதர்கள் கண்ணீரோட அழுது அந்த ஒரு விஷயம்தான். அந்த நேரத்தில் தான் அவங்க மனம் விரும்பி சொல்கிறாங்க, எங்கள் பிள்ளைகளெல்லாம் கொண்டுட்டீங்க, அது மாதிரி உங்கள் பிள்ளைகளை யாராவது கொண்டா அவங்க பாக்கியவனாக இருப்பாங்க. அது ஒரு மன வேதனையினுடைய வெளிப்பாடு. அது அப்படி செய்யணுங்கிறது இல்லை, ஆனால் எங்களுக்கு செஞ்சுட்டீங்களே, எங்களுக்கு என்ன செஞ்சீங்களோ அது உங்களுக்கு திரும்ப செய்யணும் அப்படின்னு நாங்கள் விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யூதர்கள் அந்த புலம்பல் பாட்டை வந்து பாடினாங்க அப்படிங்கிறது தான் அந்த வரலாற்று பின்னணி. இது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கிறதுனால நான் அதை உங்களுக்கு இந்த இதில் பகிர்ந்துக்கிட்டா ரொம்ப நல்லது. நம்ம சரித்திர நிகழ்வுகளை பற்றி தான் நம்ம நிறையா பேசுகிறோம். நம்ம ஏன்னா ஆண்டவர் வந்து என்னுடைய சொந்த ஜனம்னு சொன்ன அந்த இஸ்ரவேலை வந்து இப்படி பாபிலோனியா கொடுத்துட்டாரு. ஏன்னா இவங்க மேலே அவ்வளோ அன்பு வச்சுருந்தாரு. தேவனை வணங்காமல் இவங்க வந்து துரோகம் பண்ணிட்டு போனதுனால வேண்டி ஆண்டவர் கைவிட்டார். இல்லை அதான் ஆண்டவர் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்கள் பரிசுத்தமாக இருங்கள்னு சொன்னார். அதாவது உலகத்திலே நான் உங்களை தெரிந்து கொள்வதற்கு தேவன் யூதர்களை தெரிந்து கொள்வதற்கு ஒரு காரணம் இருந்தது. அந்த காரணத்தை அவங்க புரிஞ்சுக்காம தவறான வழிகளில், பாவ வழிகளில், அந்நிய தேவர்களுடைய அந்நிய மதங்களுடைய பழக்க வழக்கங்களை கற்றுக்கொண்டு தங்களுடைய சொந்த பிள்ளைகளை தீக்கடக்க பண்ணி சொந்த பிள்ளைகளை பலி கொடுத்து கடவுளுக்கு விரோதமான செயல்கள், ஆண்டவர் இதெல்லாம் ரொம்ப மோசமான செயல்பாடாக பார்த்தாரு. ஆலயங்களில் விபச்சாரங்களை செய்து இப்படி பல தவறான பாவ பழக்க வழக்கங்களை கற்றுக்கொண்டாங்க. நரபலி கொடுக்கறது அப்படிங்கிறதும், பிள்ளைகளை பலியிட்டு தீக்கடக்க பண்ணி அது மூலமாக மூத்த பிள்ளைகளை கொலை செய்வாங்க கடவுளுக்காக. அதுக்கப்புறம் வந்து விக்கிரக வழிபாடு, அது மட்டும் இல்லை பல்வேறு மோசமான தவறான பழக்க வழக்கங்கள், இதெல்லாம் தான் கடவுள் வெறுக்கிற அந்த பழக்க வழக்கங்களெல்லாம் இவங்க கற்றுக்கொண்டாங்க. கடவுள் இவங்களை பரிசுத்தமாக வேறு பிரித்து வாழணும்னு ஆசைப்பட்டார். அப்படி இருக்கும்போது இவர்கள் தவறு செய்யும்போது உன்னை வந்து நான் வந்து மற்றவங்க கையிலேருந்து விடுவிச்சதுக்கு காரணம் என்ன, நீ எனக்கு பரிசுத்தமாக இருக்கணும், நீ செய்யலை, அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், எப்படி உன்னை வச்சு மற்றவங்களை தண்டிச்சனோ அதே மாதிரி நான் நீதி உள்ளவன், மற்றவங்களை வச்சு உனக்கும் அந்த தண்டனை இருக்குது அப்படிங்கிறனால தான் சில நேரங்களில் அவங்கள வந்து அந்நிய மக்களிடத்துல அவர் விட்டு கொடுத்தார் அப்படிங்கிறது நமக்கே வந்து வரலாற்றை படிக்கிறப்ப ஆண்டவர் எவ்வளோ தூரத்துக்கு இவங்களை வந்து
ஒரு எகிப்திலிருந்து அடிமைத்தனத்தை விடுவிச்சு வந்து ஒரு சட்டத்திட்டங்களை கொடுத்து ஒரு நாட்டை உருவாக்கி கொடுத்துலாம் பண்ணியிருக்காரு. ஆமாம், இன்னைக்கு கூட நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இந்த லாகேஷ் கல்வெட்டுகள் என்ற அது கூட யோசுவால தான் முதல்ல ஆரம்பிக்க. ஆமாம் ஆமாம். இப்போ இந்த லாகேஷ் லெட்டர்ஸ்ன்றது 18 கல்வெட்டுகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. லாகேஷ்ங்கிறதே கானானிய பட்டணங்கள்ல ஒண்ணு. அந்த 5 ராஜாக்களுடைய இதுல வந்து ஒரு ராஜாவுடைய பட்டணம் லாகேஷ் ராஜா அப்படின்றோம். ஆமா, இது இந்த ராஜாக்களை வந்து யோசுவா ஜெயிச்சு இந்த பட்டணத்தை வந்து யூதர்களுடைய பட்டணமா மாற்றி கொடுத்தாரு. பிற்காலத்துல அதை இழக்கிறாங்க. அப்படி மாறி மாறி அந்த லாகேஷ் பட்டணத்தை இழக்கிறாங்க. அந்த லாகேஷ்ங்கிற ஒரு முக்கியமான ஒரு இடமாக இஸ்ரவேலர்களுடைய மிக முக்கியமான இடமா இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடியும். அதுல வந்து 18 கல்வெட்டுகள் கிடைச்சிருக்கு. இப்போ நீங்க சொன்னதெல்லாம் கூட அதுல இருந்திருக்கும் நிச்சயமா. இது வந்து கல்வெட்டுகள்னா ஒரு கிளே டேப்லெட்ஸ், அது வந்து அந்த களிமண்ணால சுட்டு எடுத்திருப்பாங்களா அந்த இதை. அந்த காலத்துல அப்படிதான் எழுதப்பட்டிருக்கும். அதே மாதிரி நாணல்லையும் மரப்பேனா, இரும்பு, கார்பன் ஆகியவற்றையும் பயன்படுத்தி பானை ஓட்டுலையும் எழுதியிருக்கிறாங்க இந்த கல்வெட்டுல. இந்த இது பானை ஓடுகள்லையும் இந்த கடிதங்கள் கிடைச்சிருக்கு. ஆமாம், பானையோடலையும் கிடச்சிருக்கு, போட்டிருந்தது படித்தேன் நானுமே. இது வந்து இதில் பெரும்பாலானவை வந்து ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு. அவர் பேர் வந்து யோசையா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எங்கே கிடச்சிருக்கு அப்படின்னா அந்த பட்டணம் லாகேஷ் பட்டணம் இருந்த இடத்து ஒரு அவுட்டர் கேட் இருந்துச்சுன்னா, இப்போ வெளியில் நம்ம கூட இப்போ செக்யூரிட்டி கேபின் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒருத்தர் இருந்திருக்கிறாரு. செக்யூரிட்டி அந்த கமாண்டர் மாதிரி இருந்திருக்கிறார் அந்த ஓசையான்றவர். அவர் வந்து எழுதுறாரு, இந்த கடிதங்கள் எழுதியிருக்காரு வந்து. அதில் ஒன்று வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒன்று போட்டிருக்கு. அந்த ஒரு கல்வெட்டு எப்படி சொல்லப்படுதுன்னா, டு மை லார்ட் யாவோஸ், என்னுடைய கடவுள் மாதிரி தானே மாஸ்டர் மாதிரி வச்சுருக்காங்க முதலாளிக்கு. மே யாவே காஸ் மை லார்ட் டு ஹியர் த நியூஸ் ஆஃப் பீஸ், நீங்கள் வந்து நிச்சயமாக வந்து நல்ல செய்தி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு. நான் வந்து எழுதுறது வந்து உங்களுடைய சர்வெண்ட்டு, ஒரு நாயை போன்ற உங்களுடைய சர்வெண்ட்டு தான் அப்படின்ற மாதிரி இது மாதிரி கூட இருக்கலாம். ஆமாம், ஆனால் வந்து கடைசி வரைக்கும் அந்த நகரத்துக்கு வந்து பீஸ் வரலன்னு சொல்லிட்டு அந்த ஆசிரியர் இது எழுதினவர் எழுதுறாரு. இப்போ இந்த லாகேஷை பற்றி நீங்கள் சொன்னாங்க, இஸ்ரவேல்கிட்ட மக்கள்கிட்ட இருந்திருக்கு, வேறு இடத்துலையும் போட்டிருக்கு அப்படின்னு வந்திருக்கு, மாற்றி கையில் இருந்திருக்குது. முதல்ல வந்து யோசுவா 10வது அதிகாரம் 1வது வசனத்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கிபியோன் அவங்க வந்து இவங்க கிட்ட அடைக்கலமாக வந்திருப்பாங்க. ஞாபகம் நம்ம எல்லாத்துக்குமே இருக்கும் பைபிள் வாசித்ததில். அவங்களுக்கு விரோதமாக அதோனிசேதேக் ராஜா வர்றான், அந்த கிபியோனுக்கு விரோதமாக. ஆகையால் இது வந்து எதில் இருக்குன்னா, யோசுவா 10ஆம் அதிகாரம். ஆகையால் எருசலேமின் ராஜாவாகிய அதோனிசேதேக் எப்ரோனின் ராஜாவாகி அப்போ தனக்கு வந்து இவன் கிபியோனுக்கு மேலே போர் தொடுக்க போகணும். அப்போ தனக்கு உதவிக்கு கூப்பிட்றான். யாரை கூப்பிட்றான் அப்படின்னா, அதோனிசேதேக் எப்ரோனின் ராஜாவாகிய எருசலேம், இதற்கெல்லாம் தனித்தனி ராஜா இருந்திருக்காங்க. ஆமாம், இந்த அதோனிசேதேக் தான் எருசலேமுக்கு ராஜாவாக இருந்திருக்கான். எப்ரோனின் ராஜாவாகிய ஓகாமுக்கும், பர்மூத்தின் ராஜாவாகிய பீராமுக்கும், லாக்கீஸின் ராஜாவாகிய பப்பியாவுக்கும், எக்ரோனின் ராஜாவாகிய தெபீருக்கும் ஆள் அனுப்பி நாங்களாம் அந்த கிபியோனை சங்கரிச்சுன்னு வாங்க அப்படின்லாம் வந்து கூப்பிட்டு போயிருக்கான். அதுக்கப்புறம் யோசுவா வந்துட்டு என்ன பண்ணியிருக்காரு, இவங்க வந்து கிபியோன் ஏரியா வந்து யோசுவாட்ட போயிருக்காங்க. யோசுவா வந்து அவங்களுக்குள்ள இடையே ஒப்பந்தம் இருக்கு இல்லையா, வந்து ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் திருப்பி வந்து ரெகோபயாம் காலத்தில் இந்த பட்டணத்தை பற்றி பேசுகிறாங்க. 2 நாளாகவும் 11வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 5வது வசனத்துலேருந்து. ஏன்னா அந்த பட்டணம் இருக்குது இவங்க கையில், ஆனால் அதை எடுத்து கட்டியிருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். ரெகோபயாம் எருசலேமில் வாசமாக இருந்து யூதாவில் அரணான பட்டணங்களை கட்டினான். அப்போ பெத்லஹேம்லேருந்து போட்டே வராங்க. பெத்லஹேம், ஏத்தாம், தெக்கோவா, பெத்சூரும், சோக்கோவும், அத்துல்லாம், காத்து, மரேஷா, சீப்பும், அதோராயிமும், லாகீஸும், அசக்காவும். இந்த லாகீஸும் அசக்காவும் சேர்ந்து தான் வருது நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா. இப்படிப்பட்ட அரணிப்பான பட்டணங்களை கட்டி அந்த அரணிப்புகளை பலப்படுத்தி அவைகளிலே தலைவரையும் ஆகாரமும் எண்ணெயும் திராட்சரசம் உள்ள பண்டகசாலையும் வைக்கிறான்னு போட்டிருக்கப்ப. இப்போ ரெகோபயாம் காலத்தில் இது நடந்தது. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சொன்னது மாதிரி இவங்க கைவிட்டு போயிருந்துருக்குது. இதை வந்து எதில் பார்க்கலான்னா, 2 ராஜாக்கள் 14வது அதிகாரத்தில். இஸ்ரேலின் ராஜாவாகிய யோவாகாசின் குமாரன் யோவாஸ் மரணமடைந்தான். அதற்கு பிறகு யூதாவின் ராஜாவாகிய யோவாசின் குமாரன் அமத்சியா வர்றான். அப்போ அமத்சியா காலத்தில் அவனுக்கு வந்து எருசலேமில் உள்ளவங்களும் அவனுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணியிருக்காங்க. எருசலேமிலே அவனுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணினார்கள். அப்பொழுது அவன் லாகேஸுக்கு ஓடி போனான். அது இன்னொரு பட்டணம். லாகேஸுங்கிறது இன்னொரு பட்டணம். எருசலேம்ன்றது ஒரு பட்டணம், லாகேஸுங்கிறது இன்னொரு பட்டணம். அவன் எருசலேமை விட்டு இன்னொரு பட்டணத்துக்கு போயிடறான். இன்னொரு பட்டணத்துடைய மக்கள்கிட்ட போய் சேர்ந்து. இதுதான் நம்ம பார்க்கறது. ஆமாம், அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து லாகேஸ் இவங்க கையில் வருது. எப்படின்னா, நெகேமியா 11:30 நெகேமியா காலத்தில் வந்து எல்லா யூதர்களை சிறைப்பிடிதத்தில் வந்தவங்கள்லாம் திருப்பி குடியேற்றுறாங்கல்ல, அதை பற்றி போடுற குறிப்பில் என்ன இருக்குன்னா, 30வது வசனத்தில், சனோவாகிலும் அதுல்லாமிலும் அவைகளின் கிராமங்களிலும் லாகீஸிலும் நாட்டுப்புறங்களிலும் அசக்காவிலும் அதன் கிராமங்களிலும் பேசபாதோடங்கி இன்னோவின் பள்ளத்தாக்கு மட்டும் குடியேறினார்கள். இந்த சிறையிருப்புக்கு போயிட்டு வந்தவங்க அப்படின்ட்டு. அந்த அதாவது லாகீஸ் வந்து
இஸ்ரவேல் ஜனங்களுடைய யூத பட்டணங்களில் ஒன்று தான் இந்த லாக்கீஸ். ஆமாம். இவங்க வந்து எருசலேமுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அவங்க லாக்கீஸ் வந்து இன்னொரு நகரமாக இருக்கிற அப்படின்னா அங்கே போயிடுறாங்க, அங்கே கடந்து போயிடுறாங்க. லாக்கீஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் நமக்கு கிடைத்த இந்த மட்பாண்டங்கள், அந்த மட்பாண்ட எழுத்துக்கள் மூலமாக, அந்த கடிதங்கள் மூலமாக நமக்கு என்னெல்லாம் வந்து இதில் உறுதிப்படுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. எப்படி இருந்திருக்கு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது முதல்ல வந்து ஒரு மத்திய ஈப்ரு எழுத்துக்கள் அதில் இருந்திருக்கு. அதுதான் ரொம்ப முக்கியம். ஆமாம். ஆனால் எபிரேய எழுத்துக்களில் கிடைக்கப்பட்டிருக்கிற மிக முக்கியமான ஒரு ஆதாரம் நமக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இதில் வந்து ரொம்ப முக்கியம், இது என்ன எந்த காலத்தில் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேபுகாத் நேச்சாருடைய அந்த படையெடுப்பினுடைய பயத்தின் காரணமாக அவசரமாக அந்த கடிதம் எழுதப்பட்டிருக்கு. இது ஒரு கடிதம் அவசரமாக எழுதியிருக்கிறாங்க. அந்த கடிதம் எழுதும்போதே அந்த கடிதத்தினுடைய அந்த வடிவங்கள் நம்ம பார்க்கும்போது படையெடுப்பு வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவசரத்தில் அந்த பயத்தில் எழுதப்பட்ட கடிதம் அப்படிங்கிறத நம்ம வந்து அந்த இதில் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆமாம். அதாவது அதை நான் கூட ஒரு குறிப்பிட்டு நீங்கள் சொன்னது மாதிரி அதே தான். எருசலேம் எழுதுவதற்கு முன்பாக 586 எழுதுவதற்கு முன்பாக எழுதப்பட்ட கடைசி காலங்கள் எழுதப்பட்ட அந்த கடிதம் அந்த பயத்தில் அவங்க தெரிஞ்சுட்டு தான் அவசரத்தில் எழுதுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து நமக்கு தெரியக்கூடிய அடிஷ்னல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த யெகோவா அப்படிங்கிற பெயரை வந்து பொதுவாக வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க. சாதாரணமான கடிதத்தில் கூட யெகோவாங்கிற பெயர் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய நேரங்களில் யெகோவான்ற பெயரை பயன்படுத்த மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அப்படிலாம் இல்லை. சாதாரண ஒரு நபரே வந்து யெகோவா அப்படிங்கிற பெயரை வந்து பயன்படுத்தி இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான ஆதாரமாக இருக்கு. ஏன்னா இந்த காலத்தில் நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா, நாங்கள் யெகோவான் பயன்படுத்த மாட்டோம், அடோனாயின் தான் பயன்படுத்துவோம் அப்படிலாம். இப்போ நம்ம நிறைய சமீப காலங்களில் நம்ம அதை கேள்விப்படுறோம். சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் பார்த்தா கூட யூடியூப்ல பார்த்தா கூட ஆஷிம் சொல்லுவாங்க, இல்லைன்னா ஆஷேம் இல்லாட்டி அடோனாய் தான் யூஸ் பண்றாங்க அப்படின்னு. அப்படி இல்லை. ஏன்னா பழைய காலங்களில் எல்லா இடத்துலையும் யெகோவாங்கிற பெயர் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு மிக முக்கியமான ஆதாரமா நான் நினைக்கிறேன் எழுதியிருப்பாங்க. உச்சரிக்கிறப்ப அதை உச்சரிக்க மாட்டாங்க. மேபி அப்படி கூட இருக்கலாம். ஆனா எழுத்துக்கள்ல அவங்க வந்து அடோனாயின் இல்லை, அவங்க வந்து யெகோவான்னு தான் எழுதியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு. ஏன்னா சாதாரண கடிதத்துல ஒருத்தர் எழுதுறாரு அப்படின்னும் போது எல்லாரும் எழுதுறாங்க. இது வந்து ஒரு அபிஷியலான எதுவுமே கிடையாது, ஒரு அரசாங்க முத்திரையோ இல்லை அரசாங்கத்தோட இதோ கிடையாது. ஒரு சாதாரண ஒரு மனிதர் ஒரு நகரத்தினுடைய ஒரு காப்பாளராக ஏதோ ஒரு காரணத்துல இருந்தவர் தான் வந்து இது எழுதுறாரு. அவரே வந்து யெகோவாவினுடைய பெயரை குறிப்பிட்டு எழுதுகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியை நமக்கு கொடுக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கடிதத்தின் மூலமாக நமக்கு என்ன புரியுதுன்னா, பைபிள் நமக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள்ல இந்த இஸ்ரவேலர்கள் வந்து அஃபிஷியலாக வந்து எகிப்துக்கு போயிட்டு வர்ற பழக்கம் அவங்களுக்கு இருந்திருக்குது. அஃபிஷியல் வேலைகளுக்காக எகிப்துக்கு அவங்க போயிட்டு வர்றது வந்து இந்த கடிதத்தின் மூலமாக நமக்கு உறுதியாக இருக்குது. அவங்க வந்து ஏதாவது தேவைகள் இருக்குது, முக்கியமான விஷயம்னா எகிப்துக்கு அவங்க வந்து அஃபிஷியலாக போகிறாங்க அப்படிங்கிறதும் நமக்கு இந்த இதில் இருக்குது. எரேமியா புஸ்தகத்தில் கூட நம்ம இந்த விஷயத்தை பார்க்குறோம். என்ன அப்படின்னா, எருசலேம் எல்லாம் பிடிச்சதுக்கு அப்புறமா லாகீஸ்ல இருக்கிறவங்க கூட வந்து பாபிலோனிய ராஜா சண்டை போட்டுட்டு இருக்காரு. லாகீஸ் இன்னும் பிடிக்கல, எருசலேமை பிடிச்சிட்டாங்க. ஆனால் லாகீஸ்ல இருக்கிற மக்கள் தொடர்ந்து அவங்க கூட சண்டையிட்டு கொண்டிருந்ததாக எரேமியா மீந்திருந்த பட்டணங்கள் அதுல வந்து இந்த பட்டணங்கள் 2 மட்டும்தான் வந்து யூதாவினுடைய பட்டணங்கள். அது 2 மட்டும்தான், அரணிப்பான பட்டணங்கள் 2 மட்டும்தான் இருந்திருக்கு. பாக்கி எல்லாத்தையும் வந்து பாபிலோனிய ராஜா பிடிச்சிருக்காரு. லாகீஸினுடைய மக்களும் இவங்களும் வந்து பாபிலோனிய ராஜா கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தாங்க அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து நம்ம இங்கே பார்க்க முடியும். நீங்கள் சொன்ன வசனம் வந்து எரேமியா 34வது அதிகாரம் 7வது வசனம். அப்பொழுது பாபிலோன் ராஜாவின் சேனைகள் எருசலேமுக்கு விரோதமாகவும் யூதாவின் எல்லா பட்டணங்களிலும் மீந்த பட்டணங்களாகிய லாகீஸுக்கும் அசைக்காவுக்கும் விரோதமாக யுத்தம் பண்ணி கொண்டிருந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே இந்த காலகட்டத்துக்கு முன்னாடி தான் இந்த கடிதம் எழுதப்பட்டிருக்கு. இப்படி ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிறத சொல்லி தான் இந்த கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நமக்கு விசேஷமாக இந்த இது வந்து உறுதிப்படுத்துது. இப்போ இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பைபிளுடைய தொடர்புடைய இந்த வசனங்கள் வந்து கடிதங்களுக்கு சமகாலத்தில் வந்து இருந்தது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம். பைபிளில் சொல்லப்பட்ட இந்த வசனங்களுக்கு சமகாலத்தில் எழுதப்பட்ட கடிதம் தான் இந்த கடிதம். இது வேதாகம விஷயம் இல்லை இதுல. ஆனால் வேதாகமம் எந்த விஷயத்தை சொல்லுதோ அதே சமகாலத்தில் எழுதப்பட்ட ஒரு சாதாரண ஒரு கடிதம் தான் இந்த கடிதம். இந்த கடிதம் எதெல்லாம் உறுதிப்படுத்துதுன்னா, வேதாகமம் சொன்ன காலத்தை உறுதிப்படுத்துது, பாபிலோனுடைய படையெடுப்பை உறுதிப்படுத்துது. குறிப்பாக இந்த படையெடுக்கிற காலத்துல லாகீஸினுடைய விஷயங்களை குறித்து வேதாகமம் பதிவு செய்திருக்கிறது. லாகீஸ்லயும் யுத்தம் நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் இது உறுதிப்படுத்துது. ஏன்னா இது அதுக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு கடிதம். இந்த மாதிரி அவசரமாக இப்படி வரப்போகுது, சமாதானம் வந்தா பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு கடிதமா இருக்கிறதுனால
இது எல்லாத்தையும் அது உறுதிப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த யெகோவாங்கிற பெயர் ஏதோ புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டதோ, இஸ்ரவேலர்களுக்கு முன்பாகவே இந்த பெயர் இல்லவே இல்லை அப்படி இந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த யெகோவான்ற பேர் கிடையாது, அந்த மாதிரிலாம் கூட பல ஆர்குமெண்ட் வந்து இதுல வந்திருக்கு. இந்த யெகோவான் பேரை வச்சு பல ஆர்குமெண்ட் வந்திருக்கு. ஆனால் யூதர்கள் வந்து சாதாரணமாக தங்களுடைய அன்றாட இதில் கூட வந்து அவங்க தங்களுடைய தெய்வத்துடைய பெயரை பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக புரியுது. அதே மாதிரி வேதாகமத்தில் பதிவு செய்திருக்கப்பட்டிருக்கிற மக்கள், அந்த மக்கள் இனங்கள், இடங்கள் மற்றும் நிகழ்வுகளை கூட இந்த கடிதம் உறுதிப்படுத்துது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சாதாரணமாக அந்த இடத்தை குறிக்குது, மக்கள் இனத்தை குறிக்குது, அதே மாதிரி நிகழ்வுகள், அந்த சம்பவத்தை கூட வேதாகம் துல்லியமாக பதிவு செஞ்சிருக்கு அப்படிங்கிறது இந்த லாகீசனுடைய இந்த கடிதங்கள் மூலமாக, இந்த மட்பாண்ட எழுத்துக்கள் மூலமாக நமக்கு தெளிவாக தெரியுது. அந்த காலத்துலேயும் இப்போ வந்து இது கண்டுபிடிச்ச இடம் வந்து அந்த லாக்கீஸ் கேட்டுக்கு பக்கத்தில் உள்ள கார்ட் ரூம் அப்படின்னு போட்டிருக்கு அந்த இதில். அப்போ அப்போவே இப்படிலாம் வந்து இப்போ செக்யூரிட்டி கேபின் இப்போ ஃப்ளாட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அப்போவே அந்த காலத்திலேயே நகரங்களை பாதுகாக்கிறதுக்கு ஜாமக்காரர்களை வந்து நியமிச்சிருக்கிறாங்க. வரும்போதே வந்து முன்னாடி அலாட் பண்ணுறதுக்கு அப்போ வாட்ச்மேன்ஸ் இருந்திருப்பாங்க இல்லைங்களா, அலங்கத்து மேல அந்த இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இது கேட்டுக்கு முன்னாடினா அந்த முன்னாடி எல்லாம் இருந்திருக்காமா. இவரு பாத்தீங்கன்னா எஸ்ரா பாத்தீங்கன்னா கேட்டை பூட்டிட்டு நான் நிப்பேங்கிறாரு, நீங்க நாளையில இருந்து வந்து உங்களை அடிப்பேங்கிறாரு, நீங்க மீன் விற்கிறதுக்கெல்லாம் உள்ள வரக்கூடாது அப்படிங்கிறாரு. எஸ்ரா சொல்றாரு இல்லைங்களா, எஸ்ரா நெகேமியா இது பண்ணும்போது நெகேமியா சொல்லுவாரு, இந்த மாதிரி வந்து ஓய்வு நாள்ல வந்து நீங்க வந்து என்ன செய்யக்கூடாது, இந்த வியாபாரம் எல்லாம் பண்றதுக்கு உள்ள வரக்கூடாது, நீங்க வந்தீங்கன்னா நான் அடிப்பேன் அப்படின்னு நெகேமியா சொல்லுவார். அப்போ அதெல்லாம் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வாட்ச்மேன் வந்து முன்னாடி கேட் மாதிரி போட்டு ஒரு நகரத்தை பாதுகாப்பதற்கான ஒரு திட்டங்களை எல்லாம் நீங்கள் அவங்க செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. அதாவது ஹவுஸ் ஆஃப் யாவே ஆஸ்ட்ரகான், அதாவது ஒரு மட்பாண்ட துண்டு, அதில் வந்து யாவே தெய்வத்தை பற்றி போட்ட அந்த ஒரு விஷயம். இது எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, ஆராடுன்னு சொல்கிற ஒரு யூதாவினுடைய ஒரு பழைய பட்டணம், அங்கே தான் அதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பழைய அந்த ஹீப்ரு மொழியில் தான், எபிரேய மொழியில் தான் எழுதப்பட்ட இதாக இருக்குது. இதுவுமே வந்து பைபிளுக்கு உள்ள எக்ஸ்ட்ரா ஒரு எவிடன்ஸ் தான். இது வந்து கிமு 800-850 இருக்கக்கூடிய காலகட்டத்தை சேர்ந்தது அப்படின்றாங்க. இன்னும் சொல்ல போனா அது ஒரு ரசீது அப்படின்றாங்க இல்லைங்களா, ஒரு தேவாலயத்தை கட்டுவதற்காக கொடுக்கப்பட்ட அந்த பணம் கொடுத்துருப்பாங்களா அந்த காலத்துல அது வந்து ஒரு ரசீது போல இருக்குது. அது வந்து குறிப்பாக வந்து அந்த மட்பானத்தில் எழுதப்பட்ட ரசீது அப்படின்றாங்க. அதுல ஒரு இதுல என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, அதை வாஸ்து இது டெசிஃபர் பண்ணிருக்காங்க. மே த லார்ட் சீக் யுவர் வெல்ஃபேர் அண்ட் அப்புறம் நிறையா அது தெரியல, அதை டேஷாக போட்டாங்க. அண்ட் ஆஸ் டு த மேட்டர் விச் யூ கமாண்ட் மீ இட் இஸ் வெல், நான் அந்த விஷயத்தை செஞ்சு முடிச்சிட்டேன். இட் இஸ் இன் த ஹவுஸ் ஆஃப் யாவே. ஆமாம், அப்போ ஒருவேளை நீங்கள் சொன்ன மாதிரி பணம் கொடுத்துட்டு அந்த ஆலயத்துக்காக கூட பணம் கொடுத்துட்டு ஆண்டவர் சொன்ன காரியத்தை செஞ்சுட்டே கூட சொல்லலாம். அந்த ஒருத்தருக்கு எழுதுறா எலியாஷூப்ன்ற ஒருத்தருக்கு சொல்றாரு போல, இவ்வளவு நான் கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு இதை எழுதியிருக்காங்க சொல்றாங்க. இது வந்து ஆலயத்தை புதுப்பிக்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட அந்த காணிக்கையாக இருக்கலாம். இதோட காலகட்டம் ஏறக்குறைய சாலமோனுக்கு பிறகு இருக்கக்கூடிய காலகட்டங்கள் 800 ஆண்டு, அதாவது கிட்டத்தட்ட 7ஆம் நூற்றாண்டு 8ஆம் நூற்றாண்டு அப்படின்றாங்க. அந்த காலகட்டங்களில் தான் இது எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிறது அப்போ ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். வேதாகமத்துக்கு வெளியே கூட இந்த தேவாலய புதுப்பிக்கப்பட்ட விஷயங்களை குறித்து, அந்த விஷயங்களை குறித்து நமக்கு தெரிகிறது. ஒரு எபிரேய எழுத்து, அன்றைக்கே எபிரேய எழுத்துக்கள் இவ்வளவு நேர்த்தியாக எழுதப்படக்கூடிய கடிதங்களாக எழுதப்படக்கூடிய கடிதங்கள் இன்னைக்கு நமக்கு கிடைச்சதுலேருந்து இந்த எபிரேய மொழியினுடைய வளர்ச்சி ரொம்ப நேர்த்தியாக கடிதங்கள் எழுதி பராமரிக்கக்கூடிய அளவுக்கு வந்து அன்றைக்கு இருந்திருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. ஏன் இது அப்படி நான் உங்களுக்கு முக்கியமான செய்தி அப்படின்னு சொல்கிறேன்னா, இன்றைக்கி நம்ம கீழடி வரைக்கும் போயிட்டோம் இல்லையா, அந்த கீழடியில் கூட நமக்கு கிடைக்கக்கூடிய அதிகமான இது வந்து தமிழ் மொழியை வந்து பானை ஓடுகள் எழுதப்பட்டிருக்கு, பெயர் எழுதப்பட்டிருக்கு. அந்த பெயர்கள் தான் நமக்கு கிடைக்குது. இன்னும் பெரிய கடிதங்களோ முக்கியமான விஷயங்களோ இன்னும் நமக்கு அதுக்கான ஆதாரங்கள் கிடைக்கல, அது தேடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இங்கே வேதாகமத்தினுடைய மிக முக்கியமான மொழி வந்து எபிரேய மொழி. இந்த எபிரேய மொழியில கடிதங்களே நமக்கு வந்து கிடைச்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப இன்னும் ஒரு ஆச்சரியமான ஒரு தகவல் அப்படிங்கிறது. அந்த காலத்திலே வந்து தகவல் பரிமாற்றம் இருந்திருக்கு, ரொம்ப அற்புதமான தகவல் பரிமாற்றம் இருந்ததுக்கான ஆதாரங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. நேர்களே, அன்றைய காலகட்டத்தில் பைபிளில் உள்ள புத்தகங்கள் எழுதியவர்கள் வரலாறு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் எல்லாமே எல்லா புத்தகத்துலையுமே இருக்குது இல்லையா. இப்போ தோரா புத்தகத்தை எடுத்துக்கொண்டால் தோராவை வந்து வழி வழியாக
சந்தை சந்தையாக வாசித்துட்டு வராங்க. எஸ்ரா நெகேமியா காலத்தில் திருப்பி வாசிக்கப்பட்டதெல்லாம் நம்ம வந்து பார்க்குறோம். ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின புத்தகத்தை புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு மந்திரி ஒரு வேலை பார்க்குற ஒருத்தர் வந்து வாசித்து கொண்டு ரதத்தில் போனார் நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம வந்து முழு வேதாகமத்தை நம்ம வந்து வாசித்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் கூட யாருமே எந்த ஆசிரியருமோ இல்லை அதை படித்தவங்களும் அந்த காலகட்டத்திலே ஒரு ஆதாரங்கள்லாம் கேட்கல. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் தொல்பொருள் ஆராய்ச்சி, அகழ்வாராய்ச்சி மூலம் எடுக்கப்படுகிற சிறு சிறு மட்பாண்ட துண்டுகள் கூட அன்றைய காலகட்டத்தில் எழுதப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உண்மை சத்தியம் என்று நிரூபித்து கொண்டிருக்கின்றன. அதை தான் நம்ம வந்து தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். வரப்போகிற நிகழ்ச்சிகளை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். அதுவரை சத்தியவேதம் சரித்திரவேதமே என்ற இந்த நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.